முக்கிய செய்தி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் பிரதமர் மோடி தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். நகர்வலம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட இருக்கும் அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் தற்போது பிரதமர் மோடி நகர்வலம் வந்து ஆதரவு திரட்டும் காட்சிகள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார். அங்கு முக்கிய சாலையில நகர்வலம் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில தலைவர்கள் அந்த வாகனத்தில் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியில தற்போது அஜந்தா சிக்னல் அருகே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நகர்வலம் ராஜா தியேட்டர் என்ற அந்த பகுதி வரைக்கும் சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த நகர்வலமானது நடைபெற இருக்கிறது. இந்த நகர்வலத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் தற்போது அந்த சாலையில திறந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தேர்தலுக்கு முன்னதாக கடந்த மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்து ஆயிரக்கணக்கான திட்டங்களுக்கு கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுல முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சுமார் ஒரு 2713 கோடியில திட்ட பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில தொடங்கி வைத்தார். 1142 கோடி ரூபாய் மதிப்பிலான 19 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1571 கோடி மதிப்பிலான 74 புதிய திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில வாக்குப்பதிவுக்கு இன்னும் 6 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக தற்போது இந்த நகர்வலம் மூலமாக வாக்கு சேகரிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக புதுச்சேரியில பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே தற்போது வருகை தந்திருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி நகர்வலம் செல்லக்கூடிய காரணத்தினால புதுச்சேரி இந்த நகர்வலம் செல்லக்கூடிய சாலை மட்டும் இல்லாமல் இந்த சாலைக்கு இணைப்பு சாலைகளாக இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமேயே தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நகர்வலம் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 2 மணி முதலே இந்த போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. நகர்வலத்துல பிரதமர் நரேந்திர மோடியை பார்ப்பதற்காக வருகை தரக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகேதான் தற்போது பொதுமக்கள் இங்கே உள்ளே அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. சுமார் 1 மணி நேரம் இந்த நகர்வலம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இருக்கிறது. தற்போது வாகனம் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் விதமாக அங்கிருந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு வருகை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களை கண்டு கையசைத்தவாறே பிரதமர் நரேந்திர மோடி அந்த நகர்வலம் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 30 வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளிலும், அதே போல பாரதிய ஜனதா கட்சி 10 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 2 தொகுதிகளும் என மொத்தம் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளில் தொகுதி பங்கீடு மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை மேலும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. ஒரு தேசிய தலைவரே தற்போது தங்களுக்காக வாக்கு சேகரிக்க வருகிறார் என்ற பொழுது அந்த வேட்பாளர்களுக்கு அது மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் விதமாக இன்றைய தினம் தற்போது இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அஜந்தா சிக்னல் அருகே இந்த நகர்வலமானது ரோட் ஷோ தொடங்கி இருக்கிறது. சரியாக 1 கிலோமீட்டர் 1700 மீட்டர் தொலைவுக்கு, அதாவது 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரோட் ஷோ ஆனது நடைபெற இருக்கிறது. வழிநெடுகிலும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், அதே போல வேட்பாளர்கள், அவர்கள் சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே தற்போது பிரதமர் வரக்கூடிய வாகனத்துக்கு பின்னால் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். புதுச்சேரியில சட்டப்பேரவை தேர்தல் வரக்கூடிய 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரச்சாரம் சூடு பிடித்து இருக்கிறது. தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் அனைத்துமே தேர்தலில் பிரச்சாரத்துல மிக தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது புதுச்சேரி மாநிலத்துக்கு வருகை தந்திருக்கிறார். முன்னதாக சென்னை விமான நிலையத்துக்கு சனி விமானம் மூலமாக வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரிக்கு வந்தடைந்திருக்கிறார். புதுச்சேரி விமான நிலையத்துல
மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பு அளித்தார்கள். அங்கிருந்து சாலை மார்க்கமாக இந்த ரோட் ஷோ நடக்கக்கூடிய சாலைக்கு கான்வாய் வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். அங்கிருந்து திறந்தவெளி வாகனத்தில் தற்போது